ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். என்னடா இது எப்போ பார்த்தாலும் இவ சாமி வீடியோவை போட்டு சாவடிப்பாளே, இன்றைக்கி எங்கே கலர் கலராக லைக் செட்டிங்கோட காமிக்கிறாளே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, நானே சொல்லிடுறேன். சென்னைக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அண்ணனுடையது. அவங்களுடைய மேரேஜ் வீடியோ தான் இது. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் எடுத்திருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கல்யாணம் எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் சோலை மகால். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோலை மகாலில் நடந்தது. கல்யாணம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 19/1/2025 பொண்ணழைப்பு, 20/1/2025 கல்யாணங்க. இப்போ ப்ளூ கலர் சாரீ கட்டிட்டு ஒருத்தவங்க போயிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்க தான் மம்மி. பொண்ணுக்கு மாமியார். அவங்க தான் ஏன் அவ்வளோ அவசர அவசரமாக சண்டைக்கெல்லாம் ஓடலை. பொண்ணு வந்து சென்னைங்க. காலையில் 7 மணிக்கு போனாங்க பொண்ணு அழைப்பு. அதுவே வரதுக்கு அவ்வளோ லேட் ஆகிடுச்சி, ஏன்னா டிராஃபிக்கு சொல்லிவிட்டு. மாப்பிள்ளை வந்து விழுப்புரம் தான். அப்புறம் வந்துட்டு இது மேக்கப்லாம் பண்ணிவிட்டு, ஏன்னா கூரை புடவை தாலியெல்லாம் வச்சு மாப்பிள்ளை வீட்டில் படைப்பாங்க இல்லைங்களா, அதனால் அவசர அவசரமாக கூட்டிகிட்டு போனாங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் எல்லா சடங்கும் முடிச்சிச்சு. அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை மண்டபத்துக்கு வந்தாச்சு. பொண்ணு அழைப்புக்கு ரெடி ஆயாச்சு. இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை பேர் வந்து ஜெகன், பொண்ணு பேர் வந்து நந்தினி. அதுக்கப்புறம் மண்டபத்து வாசல்லே ஒரு சின்ன பிள்ளையார் இருந்தாங்க. அங்கே வந்து சாமியெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு பொண்ணு அழைப்புக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள், அந்த காலத்தில் நடக்கிற பொண்ணு அழைப்பு பிடிச்சிருக்கா, இப்போ இருக்க பொண்ணு அழைப்பு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த காலத்துலலாம் ஒரு 2 மைல் அப்படிலாம் நடக்க வச்சுலாம் கூப்பிட்டு வருவாங்க. கட்டு வரிசைலாம் முன்னாடி தூக்கிக்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளலாம் பின்னாடி. அது என்ன சொல்கிறது, அது ஒரு மாதிரியான வண்டி இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போ தான் குதிரை வண்டி ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு. என்ன இருந்தாலுமே அந்த பழைய காலத்து இதுதான். இப்போ இப்பயும் இருக்குது ஒரு சில இடத்துல வீட்டிலே கல்யாணம் நடத்துறது. என் தங்கச்சிக்கெல்லாம் வீட்டிலே தான் பந்தலை போட்டு வீட்டிலே தான் கல்யாணம்லாம் பண்ணாங்க. எந்த மேக்கப் எதுவுமே பண்ணலை, எங்கள் சொந்தக்காரங்க தான் பண்ணாங்க. இப்போல்லாம் எவ்வளவோ வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலைலாம் மாற்றி அந்த இது முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பொண்ணு கையில் விளக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. இதுதான் உங்களுக்கே தெரியுமே, நான் வேறு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை. அதுக்கப்புறம் அந்த பாட்டுலாம் பாடுவாங்களே, அந்த மியூசிக் வாராயத்தொழி அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொண்ணு அழைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறது, எவ்வளவோ டெக்னாலஜி எல்லாமே வளர்ந்துருச்சுங்க. சொல்ல முடியல, அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. எனக்கெல்லாம் அந்த காலத்து கல்யாணம் தாங்க ரொம்ப பிடிக்குமே. அந்த சொந்த பந்தெல்லாம் கூடி இப்பயும் இருக்காங்க. இருந்தாலும் அது ஒரு கிராமத்துலேருந்து கல்யாணம்னாலே ஒரு ஊரே வந்தெல்லாம் குடும்பமாட சித்தப்பா பெரியப்பா சித்தி அப்படின்னு சொல்கிறது. அந்த ஒரு இது என்ன தான் நம்ம சொந்தம் இருந்தாலும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொந்தம், அது ஒரு தனி லெவல் தான். அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மணமகளே மணமகளே சாங். அந்த யாருக்கெல்லாம் அந்த மணமகளே சாங் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் சும்மா இருக்க நாளில் கூட அந்த மாதிரி பாட்டு போட்டு கேட்பேன். அது நம்ம கேட்குறதுக்கு ஒரு தனி ஃபீலாக இருக்கும். 5 நாள் நலங்குக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜி கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. உங்களுடைய விஷ் அவங்களுக்கு தெரிவிச்சிருங்க. நீங்கள் எல்லாமே அவங்களுக்கு வாழ்த்துங்க, அவங்க நல்லா இருக்கணும் 2 பேருமே. அதுக்கப்புறம் ஆலங்கரித்து அதெல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை உள்ளே வந்தாங்க. என்ன இப்போ அதுக்கப்புறம் வந்து நைட்டு சாப்பாடு என்ன போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வடை பாயசத்தோட தாங்க சாப்பாடு. சாதம், காரக்குழம்பு, சாம்பார், ரசம். சாப்பிட்றதுக்கு தாங்க வயிறு இல்லை, அந்த அளவுக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது. சாப்பாடெல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டாங்க பொண்ணு மாப்பிள்ளை உள்ளே வராங்க. அந்த சடங்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. எப்படி சொல்கிறது, ரொம்பலாம் கூட்டம்லாம் சொல்ல முடியாது, மீடியம் தான் கூட்டம்லாம். ஏன்னா பெரியம்மா கூட ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாததுனால நாங்களே எல்லாமே தான் பண்ணது. இவங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லி பேச்சுக்கு தான் நான் பெரியம்மான்னு சொல்கிறேன், அவங்கள நான் மம்மின்னு தான் கூப்பிடுவேன். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய கிளாஸ்மேட்டு தான். அவங்க பேரும் உமா தான், எங்கள் அம்மா பேரும் உமா தான், அவங்க பேரும் உமா தான். இவங்க எல்லாமே அம்மாவோடைய ஃப்ரெண்ட்ஸுங்க. பாருங்கள், இவங்க சுற்றி நிற்கிறவங்க எல்லாமே அம்மாவோடைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கேக் கட்டிங். அதுக்கப்புறம் டிஜே வச்சா நாங்கள் டான்ஸ் ஆடலான்னு பார்த்தோங்க. டிஜேவை கட் பண்ணி சோதப்பெல்லாம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பாட்டு கச்சேரி தான் வச்சுருந்தாங்க. அவங்களுமே நல்லா தான் பாடியிருந்தாங்க. அந்த மெரூன் கலர் ஆடுறாங்க பாருங்கள், அந்த அக்கா தான் சூப்பராக பாடினாங்க, நல்லா இருந்தது. ஃபைனல் ஸ்டேஜ் திருமணம். தாலி கட்டியாச்சு.
இன்று போல் என்றும் நல்லா இருக்கணும். நானும் வாழ்த்திட்டேன், நீங்களும் வாழ்த்திடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து சுற்றி வந்து வலம் வந்து அதெல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார வாழ்த்துங்க. ஓகேவா? பாய்.